பரீட்சையே எழுதி முடிச்சிட்டாளேம்மா, இப்ப என்ன பண்றது? அதுக்கு தான் பேப்பர் சேசிங்னு ஒரு இல்லீகல் வே இருக்குல்ல, நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம். இது வெறும் +2 அட்டெம்ப்ட் எக்ஸாம் தானே, ட்ரை பண்ணுவோம். அம்மா, உங்களுக்கு இல்லாத செல்வாக்கா, நீங்க யாரையாவது பிடிச்சா ஈஸியா வேலையை முடிச்சிடலாமே. ராமலிங்கம்னு ஒருத்தர் இருக்காரு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவருக்கு ஆளுங்கள தெரியும். பேசி பாக்குறேன். வணக்கம் மேடம். வணக்கம் ராமலிங்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம், ஏதாவது விசேஷங்களா? ஒன்னும் இல்ல, ஒரு உதவி. சொல்லுங்க மேடம். இப்போ +2 எக்ஸாம் நடந்து முடிஞ்சது இல்ல, அதுல ஒரு பேப்பர் சேஸ் பண்ணணும். அதுக்கு யார பிடிச்சா ஈஸியா வேலை நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, எக்ஸாம் பேப்பர் சேசிங்களா? ஒரு நிமிஷம் மேடம். மேடம், நாகராஜன் ஒருத்தர் இருக்காரு. அவரை பிடிச்சா நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு தருவாரு மேடம். ஓகே, அவரு போன் நம்பர் அனுப்ப முடியுமா? மேடம், எதுக்கு மேடம் போன் நம்பர்லாம்? அவரே நேர்ல வந்து பார்க்க சொல்றேன் மேடம். எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க. வீட்டுக்கே வர சொல்றீங்களா? கண்டிப்பா மேடம். இன்னைக்கு வர சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன மேடம், இன்னைக்கே அவரை கண்டிப்பா வர சொல்றேன். ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். பரவாயில்ல மேடம். சரி. அம்மா, டக்கு டக்குன்னு ஆளை பிடிக்கிறீங்களே. இமீடியட்டா அவரை வர வச்சு காரியத்தை முடிக்கணும். அந்த சரஸ்வதி +2 பரீட்சையில பாஸ் பண்ண கூடாது. அம்மா, இன்னைக்கு என்ன பாட்டி அவங்க கையிலே சமைச்சாங்களா என்ன? எப்படிடா கண்டுபிடிச்ச? பின்ன பாட்டி தான் அந்த பருப்பு உருண்டை குழம்புக்கே ஸ்பெஷல் ஆச்சே. அம்மா, அவங்கள எதுக்குமா சமைக்க சொன்ன? ஆமாண்டி, நான் தான் சமைங்க சமைங்கன்னு சொல்றேன். அவங்களா அடம் பிடிச்சு குழம்பு வைக்கிறாங்க. வாங்கத்த, உட்காருங்க. என்னங்க என்னங்க என்னாச்சு? இல்ல, பருப்பு உருண்டை குழம்புன்னா சரசுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதுவும் எங்க அம்மா கையால வச்ச குழம்புன்னா உசிரியே விடுவா. சொக்கலிங்கம், அவ இங்க இருந்து சாப்பிடாது கூட வருத்தம் இல்லடா. ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி காமிச்சிட்டு இருந்தியா? என்னம்மா பண்றது, படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா அந்த சந்தோஷத்தை கூட நம்மளால அனுபவிக்க முடியலையே. ஹாய் பாட்டி. கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கேன் போல இருக்கே. சாப்பிடலாம். பருப்பு உருண்டை குழம்பா? சரஸ்வதிக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பாச்சே. ஐயோ சாரி, நான் உங்களை அப்செட் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவ்ளோ நேரம் நாங்களும் அதே தான் சொல்லிட்டு இருந்தோம். ஏற்கனவே குழம்பு கொண்டு போய் கொடுக்குறோன்னு போய் அவமானப்பட்டு தான் நாங்க வந்தோம். இப்படி நல்லது கெட்டது கூட கொடுத்து வாங்க முடியாத மாதிரி போயிடுச்சே. அன்னைக்கு குழம்பு கொடுக்க போனப்போ அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அவளை பாக்கறதில்ல, பேசறதில்ல, ஒதுங்கிதான் இருக்கோம். பிறந்த வீட்டுலதான் அவளை படி படின்னு டார்ச்சர் பண்ணி நிம்மதி இல்லாம பண்ணிட்டோம். இப்பதான் அவ நிம்மதியா இருக்காளே, அது போதும். எங்க பாட்டி அவ நிம்மதியா இருக்கா. என்னம்மா சொல்ற? சரஸ்வதி அங்க நிம்மதியா இல்லையா? அங்கிள், ஒன்னும் இல்ல அங்கிள், நீங்க சாப்பிடுங்க. நான் ஏதோ சும்மா. ஏய் மின்னல், அங்க என்ன நடக்குது சொல்லு. ஒன்னும் இல்ல பாட்டி, உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா? அவ அங்க நல்லாதான் இருக்கா. மின்னல், பெத்த மனசு எப்படி துடிக்குங்கிறது உனக்கு புரியாது. தயவு செஞ்சு என்னங்கிற உண்மையை சொல்லு. ஐயோ, இப்ப நீ சொல்றியா இல்ல இப்பவே கிளம்பி போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கணுமா? அப்ப என்னன்னு சொல்லு சொல்லு. பாட்டி, தமிழோட அம்மா அவங்க 2 பேரையும் மனசு மாறி ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே நம்ம நினைச்சோம். ஆனா அப்படி இல்ல.
அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்களே தவிர மகனாவோ மருமகளாவோ ட்ரீட் பண்ணல. இப்பவும் 2 பேரையும் ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க. ஐயோ, அவங்க ரூம்ல தனியா தான் இருக்காங்க. சாப்பாடுலாம் கூட அவங்க ரூம்க்கே போயிடுமா. தமிழ் காலையில ஃபேக்டரி போனா சாயங்காலம் தான் வருவாரு. அது வரைக்கும் சரஸ்வதி கூட யாரும் பேசுறது கிடையாது. அவ சமையல் கட்டும் போக முடியாது, பூஜை ரூம்க்கும் போக முடியாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தனியா தான் இருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா. நான் தான் அவசரப்பட்டு உளறிட்டேன். ஐயோ கடவுளே, என் பேத்திக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமை நடக்கணும்? அவ என்ன பாவம் பண்ணா? அவளை ஏன் இப்படி சோதிக்கிற? இதுக்கு அவங்க என் பொண்ணை வீட்டுக்குள்ள சேர்த்துக்காமே இருந்திருக்கலாமே. நாங்க எங்க பொண்ணை கண்ணுக்கு எதிரிலே வச்சு பார்த்திருந்திருப்போமே. அந்த அம்மா மனசு ஆண்டவன இரும்பலியா படைச்சிருக்கா. எதுக்கு இப்படி சின்னஞ்சிறுசுகளை கஷ்டப்படுத்துறாங்க? கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தினா என்ன அர்த்தம்? இதை நான் சும்மா விட போறதில்ல. அந்த அம்மாவை பார்த்து நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க. கொஞ்சம் அமைதியா இருமா. இதுக்கு மேல என்னடா அமைதியா இருக்கிறது? என் பேத்தி வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. நாம இப்படி பொறுமையா இருக்கிறதாலதான் அந்த அம்மா இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அம்மா சொன்னா கேளு. இப்படி உட்கார போறியா இல்லையா? உட்காருமா, உட்காரு. அம்மா, என் பொண்ணு இப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது எனக்கு மட்டும் வருத்தம் இல்லாமல இருக்கும். இப்பவே அவங்க இந்த மாதிரி தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப நீ அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி இன்னும் என் பொண்ணு வாழ்க்கையை சிக்கலாக்கி விடணும்னு பாக்குறியா? இல்லடா சொக்கு, என்னால தாங்கிக்கவே முடியலடா. அம்மா, என்னாலையும் தான் தாங்கிக்க முடியல. என்ன பண்றதுன்னு யோசிப்போம். கடவுளே, இவ்வளவு கஷ்டப்பட்டும் என் பேத்தி வாழ்க்கை நல்லபடியா அமையலையே. காலம் பூரா அவ இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஆண்டவா, உனக்கு கண் இல்லையா? ஏன் இப்படி அவளை சோதிக்கிற? அம்மா, 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 என்னாச்சு? அம்மா, என்னமாச்சு? அருண், போய் ஆட்டோ கூட்டிட்டு வா. அம்மா, அம்மா, இங்க பாருமா. அம்மா, என்ன பாரு. அம்மா, சரசு, சரசு, பாட்டி, தங்கமே, என்ன மறந்துட்டியாம்மா? இல்ல பாட்டி, அப்படிலாம் இல்ல. இல்ல இல்ல, என்ன நீ நினைச்சு கூட பார்க்கல. மீனுக்குட்டி மீனுக்குட்டின்னு என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவ, முத்தம் கொடுப்ப, அடிப்ப, என் கூட விளையாடுவ. இப்ப என்னடான்னா என்ன முழுசா மறந்துட்ட. ஒரு தடவை கூட என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லையா உனக்கு? இப்ப இந்த பாட்டி உனக்கு தேவையில்லாதவளா ஆயிட்ட இல்ல? உனக்கு தேவையில்லைங்கிறப்போ நான் எதுக்கு இந்த உலகத்துல இருந்துகிட்டு? நான் போறேன். உங்க யாரையும் நான் தொந்தரவு பண்ணல. நான் போறேன். ஐயோ பாட்டி, நான் போறேன். பாட்டி. பாட்டி,
சரஸ்வதி பாட்டி சரஸ்வதி என்னாச்சு? இருங்க பாட்டி. பாட்டிக்கு என்ன? பாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. பாட்டிக்கு என்னமோ இரு ஆயிடுச்சுங்க. இரு கொஞ்சம் பொறுமையா இரு. ஏதாவது கனவு கண்டியா? ஐயோ இல்லங்க, எனக்கு தெரியுங்க. பாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்னால முடியலங்க. வாங்க போய் பாத்துட்டு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கொஞ்சம் பொறுமையா இரு. நல்லா யோசிச்சு சொல்லு. கனவு கண்டியா? கனவா? காலையில வர கனவு பழிக்கும்ல. நீ பதட்டமாவாத. கனவுல என்ன வந்துச்சு சொல்லு. இல்லங்க, அட்டி நம்மளெல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொன்னாங்கங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழ். வாங்க முதல்ல போலாம். வீட்டுக்கு போய் பார்க்கணும். வாங்க. இரு இரு இரு. முதல்ல பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியணும், அவ்வளவுதானே? சொல்லுங்க தமிழ். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். பாட்டிக்கு ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டிக்கு என்னாச்சு? நான் அப்பவே சொன்னேன்ல. ஏன் பாட்டிக்கு என்னாச்சு? சரஸ்வதி, கிரடி, எதுக்கு இவ்ளோ பதற? மின்னல், இப்ப நீ தானே எப்படி தெரியும்னு கேட்ட? உங்க வீட்டுக்கு போயிருங்க. பேச்சு வாக்குல யதார்த்தமா உங்க 2 பேரையும் வீட்ல முழுசா சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டேன். அத கேட்ட கொஞ்ச நேரத்துல உங்க பாட்டிக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு. உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. நான் இப்பவே பாட்டிய பாக்கணுங்க. நான் பாட்டிய பாக்கணும். நான் உடனே கிளம்பி வரேன். எனக்கு போகணுங்க. இரு, எதுக்கு இப்ப நீ பதற? உங்க பாட்டி நல்லா இருக்காங்க, நான் தான் சொல்றேன்ல. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நான் வைக்கிறேன். என்னங்க, எனக்கு அதான் பாட்டிக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றாள். நீ பதறாத, வா. இப்போது ரிலாக்ஸ் ஆயிட்டியா? நில்லுங்க. இப்பவே என்னால ரிலாக்ஸா இருக்க முடியல. அது எப்படிங்க? பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதது ஏன் கனவுல வந்திருக்குன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அங்க நடக்கிறது என்னால உணர முடியும் தானே அர்த்தம். நீங்க வாங்க, நம்ம போய் பாட்டியை பார்த்துட்டு வரலாம். சரஸ்வதி, சொன்னா கேளு. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம அங்க போக வேண்டாம், வா. விடுங்க. அப்போ என் பாட்டியை பார்க்கிறதுக்கும் என் பெத்தவங்க கிட்ட பேசுறதுக்கும் எனக்கு உரிமை இல்லையா? ஏய், என்ன நீ ஏன் இப்படி சத்தமா பேசுற? முதல்ல வா, உள்ள போ. இங்க பாரு சரஸ்வதி, இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில எது பண்ணாலும் யோசிச்சுட்டு தான் பண்ணணும். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு என்னங்க பண்ண போறோம்? இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசுற? அப்போ நடக்க கூடாதது ஏதாவது நடந்தாதான் உங்களுக்கு பெரிய விஷயமா தோணுமா? ஏன் சரஸ்வதி இப்படிலாம் பேசுற? இல்லங்க, நான் எதுவுமே பேசல. எனக்கு பேசுறதுக்கு தான் எந்த உரிமையும் கிடையாது. எல்லாம் இந்த சொல்லு. ஒண்ணும் இல்ல. அதான் வாய் வரைக்கும் வந்துடுச்சு, சொல்லு. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேனே. எல்லாம் இந்த கல்யாணத்தால வந்தது தானே சொல்ல வர? என்ன பார், என்ன சொல்ல வர? நீ என்ன காதலிச்சது தப்பு, இந்த கல்யாணம் நடந்தது தப்பு, எல்லாமே இந்த கல்யாணத்தால தான் சொல்ல வரியா? ஓ, அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருக்கா? இது நான் கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை சரஸ்வதி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீங்க இவ்ளோ கோபப்படுறீங்க? இதை விட வேற என்ன வேணும்? நீ என்ன காதலிச்சது தப்புன்னு சொல்றியே. நான் அப்படி சொல்லலங்க. என் பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்கள நான் பார்க்கணும்னு. அதை நான் கேட்க கூடாதா? அதான் மின்னரும் பாட்டிக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றாள்ல. அவ என்ன பெரிய டாக்டராங்க? அவ சொல்லிட்டா அப்படி இருக்கணுமா? என் பாட்டிங்க. உங்க லவ் பெருசா அதை நான் கேவலப்படுத்திட்டேன்னு சொல்றீங்களே, அந்த லவ் சேர்த்து வச்சதே அவங்க தானே. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு போராடினதே அவங்கதான். அவங்கள பார்க்க கூடாதுன்னா எப்படி? ஐயோ, ஏன் இப்படி நீ புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கிற? இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து போட்டு உடைக்க வேணாம் தான் சொல்ல வரேன். இது பார், சொல்லிட்டு போனாலோ சொல்லாம போனாலோ அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப தப்பாயிடும். சரி விடுங்க. அதுதான் என் தலையெழுத்துனா நான் என்ன பண்ண முடியும்? திரும்ப திரும்ப நீ தப்பா தான் பேசிட்டு இருக்கிற சரஸ்வதி. ஆமாங்க, நான் பண்றது எல்லாமே தப்புதான். விட்டுடுங்க. எனக்கு யாருமே இல்ல. பாட்டி இல்ல, பெத்தவங்க இல்ல, எதுவுமே இல்ல. நீ இப்படி அடிச்சாட்டியமா பேசிட்டு இருந்தா என்னால எதுவுமே பண்ண முடியாது. இங்க நின்றுட்டு இருந்தா நமக்குள்ள தேவையில்லாம சண்டை தான் வரும். நான் கிளம்புறேன்.
அம்மா ஆ வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். உட்காருங்க. ஆ டிபார்ட்மெண்ட்ல நீங்க ரொம்ப முக்கியமான ஆளுன்னு கேள்விப்பட்டேன். நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல மேடம். உங்க முன்னால நான் ரொம்ப சின்ன ஆளு. நீங்க டெப்டி கலெக்டரா இருந்தவங்க, நான் சாதாரண ஆபீசர் மேடம். ஆனா எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏதோ 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், அதனால 4 பேர்கிட்ட பழகி வச்சிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல மேடம். உங்ககிட்ட ஒரு உதவி வேணுமே சார். என்ன மேடம் பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? உத்தரவு போடுங்க, என்னால முடிஞ்சதை செய்யறேன். ஆ, நாங்க விசாரிச்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் செல்வாக்கு இருக்கிற ஒரே ஆள் நீங்க தான். அதனாலதான் உங்களை வர வச்சோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம், என்னால முடியுமான்னு பாக்குறேன். கீதா, இந்தாங்க சார். இதுல ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரும் எக்ஸாம் சென்டரோட பேரும் இருக்கு. இந்த பேப்பரை நீங்க சேஸ் பண்ணி கொடுக்கணும். சும்மா செய்ய வேண்டாம். உங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க, மொத்தமா கொடுத்துடுறேன். நீங்க யோசிக்கிறத விட அதிகமாவே நான் பணம் தரேன். அது இல்ல மேடம், இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. பேப்பர் சேசிங்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுங்க மேடம். இப்ப நான் பணம் தரேன்னு சொன்னதும் எவ்வளோ கிடைக்கும்னு யோசிச்சிங்களே, அதை விட 2 மடங்கு பணம் தரேன். மேடம் இவ்வளவு சிரமப்படுறதுக்கு அடுத்த அட்டம்ப்ட் எழுத சொல்லியே பாஸ் பண்ணிடலாமே. சார், பாஸ் பண்றதுக்கா? நாங்க ஃபெயில் ஆக்கிறதுக்கு தானே பணம் கொடுக்கறோம். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சார், இந்த நம்பர்ல இருக்கிற புள்ளைய ஃபெயில் பண்ணணும். அது பாஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், அம்மாவோட மான மரியாதையே போன மாதிரி. உங்களுக்கே தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க. இவங்க கௌரவத்தை குறைய விடலாமா? பார்த்து பண்ணுங்க சார். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பண்ணிடலாம். சார் முகத்தை பார்க்கும்போதே தெரியலையாமா? சார் நல்ல மனுஷன், பண்ணி கொடுத்துருவாருன்னு. நீங்க தாம தேவையில்லாம டென்ஷனா இருந்தீங்க. இப்போதான் என் மொத்த டென்ஷனுமே காணாம போச்சு. ஆதி, சார் வாங்கிக்கோங்க. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. மேடம் எதுக்கு சார் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? நீங்க வேலையை முடிச்சு கொடுங்க, இன்னும் 2 லட்சம் தரேன். ஒரு பேப்பர் சேசிங் பண்ணி ஃபெயில் ஆக்கிறதுக்கு 7 லட்சம் ரூபாயா? அந்த பொண்ணு எழுதின 2 பேப்பரும் ஃபெயில் ஆகணும். அப்புறம் நான் சொன்ன வார்த்தையும் காப்பாத்தணும்ல. நீங்க யோசிக்கிறத விட 2 மடங்கு பணம் தரேன்னு சொன்னேன். நான் சொன்ன வாக்க காப்பாத்திட்டேன். பணத்தை வாங்கிக்கோங்க. பரவாயில்ல மேடம், வேலையை முடிச்சு கொடுத்து வாங்கிக்கிறேனே. இல்ல, நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன். பணத்தை வாங்கிக்கோங்க. வேலையை மட்டும் கரெக்டா முடிச்சு கொடுத்துருங்க. வரேன் மேடம், வரேங்க. ஆதி, அனுப்பிட்டு வா. மா, உங்க சிந்தனையே வேற லெவல்மா. கண்டிப்பா இந்த ஆளு வேலையை கிளீனா முடிச்சு கொடுத்துருவாரு. எப்படி சொல்ற? அம்மா, முகத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல, கண்டிப்பா பக்காவா முடிச்சு கொடுத்துருவாரு. நீங்க இனிமே கவலையே பட தேவையில்லைம்மா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் மேல இன்னும் கோவமா இருக்கியா? வேணா என்ன ஒரு அடி அடிச்சுக்கோ. இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தா எல்லாம் தாங்கிக்கவே முடியல. உன்கிட்ட நான் கோவமா பேசிட்டேனேன்னு யோசிச்சுப்போ, ஃபேக்டரியில நிம்மதியா கூட வேலை செய்ய முடியல. அதான் உன்னை பார்த்து பேசி சமாதானப்படுத்திடலாமேன்னு வந்தேன். சரஸ், இங்க பாரு, இப்படி நீ வீம்பு பிடிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீ யதார்த்தத்தை புரிஞ்சுப்பதான் நான் அந்த மாதிரி பேசினேன். தயவு செஞ்சு மனசை நோக்கடிக்காத. நான் யார் மனசையும் நோக்கடிக்கல. ஏன் தலைவிதியை நொந்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன். விடுங்க.
நீ இப்படி பேசுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேருக்கும் மனசு வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படியாவது சரி பண்ணணும். வா, கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். நான் எங்கேயும் வர மனநிலையில இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. இப்போ நான் என்ன பண்ண நீ சரியாவேன்னு சொல்லு ப்ளீஸ். இப்ப நான் என்ன பண்ணணும்? கிளம்பிய கூட கோயிலுக்கு வரணும். போய் ரெடி ஆயிட்டு வா. பாட்டிய பார்க்க போகணும்னு நான் கூப்பிட்டப்ப நீங்க வரல. ஆனா நீங்க கூப்பிட்ட உடனே நான் ட்ரெஸ் மாத்திட்டு ரெடி ஆகணும், அப்படிதானே? என்ன அந்த அளவுக்கு கொரூர மனம் நினைச்சிட்டல? இல்ல வேணாம், விடு. எங்கேயும் கிளம்ப வேண்டாம். எதுக்கு? வர முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்னங்க உரிமை இருக்கு? நான் ரெடி ஆகுறேன். இல்ல சரஸ்வதி, நீ மனசு வருத்தப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். எதுக்குங்க தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு? நான் ஒன்னு சொல்லி பதிலுக்கு நீங்க ஒன்னு சொன்னா அது 2 பேருக்குமே மன வருத்தம் தான். நமக்குள்ள இப்படி ஒன்று நடக்கிறது எனக்கு பிடிக்கல. இப்ப என்ன, நான் ரெடி ஆயிட்டு வரணும், அவ்வளவுதானே? வரேன். நான் ஆசைப்பட்டதுதான் நடக்கல. நீங்க நினைச்சதாவது நடக்கட்டும். பாட்டியால நமக்குள்ள சண்டை வேணாம், இதுதான் அவங்களே நினைப்பாங்க. நான் ரெடி ஆயிட்டு வரேன்.